2025 இப்போ தான் ஆரம்பிச்சது, அதுக்குள்ளே முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ உலகத்தில் அப்படி என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை ஒரே விஷயத்தில் பார்த்துட்டு வந்துடலாமா? மொதல் விஷயம், டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதவி ஏற்றாரு. அதுவும் வந்து யூஎஸ்ஏக்கு 2வது முறையாக வந்து பதவி வந்து ஏற்றாரு. அவர் பதவியேற்ற உடனே வந்து மொதல் விஷயமா அவர் பண்ணது வந்து காசா போர் நிறுத்தமுக்காக வந்து நிறைய வேலை செஞ்சுருந்தாலும், அந்த காசாவில் சீஸ்ஃபயர் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு குளோபல் ட்ரேட் வார் ஆரம்பித்தார். இந்த குளோபல் ட்ரேட் வாரனால் பல கண்ட்ரிஸ்க்கு மேலே வந்து வரி வந்து அதிகமாக விதிச்சாங்க. இப்போ இந்தியாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% மேலே வந்து வரி விதிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரிஸோட எக்கானமி ரொம்ப டவுனுக்கு போச்சு. சில எக்கானமிக்கு வந்து சில யூஎஸ்ஏ மாதிரியான கண்ட்ரியோட எக்கானமிஸ் வந்து அதிகமாகிடுச்சு. இதனால இந்தியா கிடந்த ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான ரிலேஷன்ஷிப் மீண்டும் தொடங்கிச்சு. அப்புறம் வந்து ரொம்ப 5 வருஷம் கழிச்சு இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு ஒரு ஃப்ளைட்டும் புறப்பட்டது. ஸோ இது வந்து 4வது விஷயமா இருக்குது. அடுத்த வந்து ஒரு விஷயமாக வந்து ஜென்சி அப்ரைசிங் நடந்தது. இந்த வருஷம் வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங்கான வெதர்ஸ் நிறைய இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்தோம். கடைசி விஷயமாக பார்த்தீங்கன்னா, ராபர்ட் ஃப்ரான்சிஸ் போப் இருக்கார்ல, இவருக்கு வந்து ஏஜ் 69. இவர் தான் வந்து இப்போ வேட்டிகன் சிட்டியோட புது போப்புன்றாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த போப் ஃப்ரான்சிஸ் அவர்கள் வந்து இறந்ததுக்கப்புறம் இப்போ இவர் வந்து நியூ போப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த போப் செலெக்ஷன் மெத்தடே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இப்போது அந்த போப் செலெக்ஷன் நடக்கிற உலகத்துலேருந்து எல்லா விதமான போப்புமே வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிருப்பாங்க. அங்கே ஓட்டிங்ஸ் எப்படி உள்ளே போகணும்னே தெரியாது. அது வரையும் வந்து ஒரு போப் செலக்ட் ஆகிட்டாங்களா இல்லையான்றதையே அந்த ரூஃப் விட்டு வெளியே வர ஒரு ஒயிட் ஸ்மோக் விஷயம் தெரியும். போப் செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த ரூம் விட்டு ஒரு ஒயிட் ஸ்மோக் வரும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.